அதாவது யாரும் செய்ய முடியாத அஸ்மதி யாகத்தை செய்து காமதேன் பண்ணி போட்டா ஆஃப் ஆயிடுமா? வெள்ளையாணி ஆஃப் பண்ணி போட்டா கேன்சல் ஆயிடுமா? இந்திராணி சமேதராக இந்த தேவலோகத்திலே தேவேந்திரன் என்று சிறப்போடு ஆட்சியை புரிந்து வருகிறேன். வரவேண்டிய மாதவி இன்னும் வரவில்லை, பார்ப்போம். மாதவி இருக்கிறாயா? நீ இருக்கும்போது குறை என்பதே கிடையாது. எனக்கே குறை இருக்காது. அந்த குறை தீர்ப்பதற்கு ஆள் இருக்காது, பயப்படாது. சார் போனார் போகட்டும். தேவர்கள் மூவர்கள் நலமாக இருக்கிறார்களா? இருக்காங்க. குறை என்பதே கிடையாது. 33 தேவர்கள் 46 ரிஷிகள் கிண்ணர் திருவுடர் சித்த வித்தாளர்கள் அத்தனை பேருக்கும் நான் தலைவராக இந்த தேவ பொறுப்பை ஏற்றி குறையில்லாமல் செல்லத்தோடு ஆட்சியை புரிய வருகிறேன் என்பதில்லையே. இப்போது என் மனதிலே ஒரு ஐயப்பாடு. என்ன ஐயப்பாடு? அந்த ஐயப்பாடை அது உஷாரா பிடிச்சினே தேவர்கள் மூவர்கள் ரிஷி கூட்டங்கள் முனிவருக்கு அத்தனை பேருக்கு அழைப்பு கொடுத்து திடீரென்று 12 ஒருவருக்கு முறைதான் நான் தேவசபை கூட்டுவது வரைக்கும் இன்று எனக்கு கையப்பாடு இருப்பதனால் நான் சீக்கிரமாக அவையை கூட்டு போகிறேன். அதற்காக தேவர் மூவர் அனைவருக்கும் அழைப்பு கொடுத்து சீக்கிரமாக ஆகட்டும். தினமும் சிவனை கோரி கடும் தவம் இருந்து வருகிறேன். இருந்தாலும் நேற்றைய தினம் ஒரு சிறந்த முனிவரை ஆதரித்து வேடுவனுக்காக அவமதித்திருக்கிறான் அந்த ஹரிச்சந்திரன். வேடுவனுக்காக பரிந்துரைத்த என்னை போன்ற தவ முனிவரை அவமதித்த ஹரிச்சந்திரன் விடலாமா? அவன் ஆணவத்தை அடுக்க வேண்டும், அவன் அகம்பாவத்தை அழிக்க வேண்டும். இருந்தாலும் தேவேந்திரன் தேவ சபையை கூட்டியிருக்கிறானாம். தேவ சபைக்கு சென்று பிறகு சந்திக்கிறேன் ஹரிச்சந்திரன். சம்போ மகாதேவா.
தமிழுக்கும் தூய தமிழுக்கும் செந்தமிழ் புலவனுக்கும் கோபத்திலே மிகுந்தவன் சாபத்திலே சிறந்தவன் வசிஷ்டர் என்று வாழ்ந்து வருகிறேன். தேவலோகத்திலே தேவசபை கூடுகிறதா? எனக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். புறப்படுகிறேன் தேவலோகம். தேவேந்திரா, நலமா? நலமாக இருக்கிறேன் ஐயா. உங்கள் தயவிலே நலமாக இருக்கிறேன். ஓம் நமச்சிவாய. தேவேந்திரா, வாழ்க. தவத்தில் சிறந்த தவத்தில் வந்து விட்டீர்களா? நாராயணா, நாராயணா. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். நலமா வாழ்க வாழ்க. நலமுடன் வாழ வேண்டும், நலமுடன் வாழ வேண்டும். அவரே சார், என்ன இது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. திடீரென்று 33 கோடி தேவர்களும் 48,000 மகர்ஷிகளும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்களே, இதன் விளக்கம் என்னதென்று எனக்கே புரியவில்லை. அவர்களே, என்ன விளக்கம் தெரியுமா? என் மனதில் கூரையை மாற்றவே என் மனதில் என்ன புரிய தெரியுமா? என்ன குறை? நீண்ட நாளாக என் மனதிலே சிறிய சந்தேகம். பூவுலகத்திலே, அந்த பூவுலகத்திலே பொய் சொல்லா புனிதன் ஏகபத்திரி விரதன் தன் மனைவி இருக்க மாற்றான் மனைவி மீது ஆசை கொள்ளாதவன், தங்கையாக தமைக்காக நினைப்பவர், தன் கனவிலும் சத்தியத்தை தவறாதவன், சர்மாகத்தில் உயர்ந்தவன் யாராவது இருக்கிறானா என்ற ஐயப்பாடு எனக்கு. சாதுகளுக்கு பயந்தவன், சர்மாகத்திலே உயர்ந்தவன், பொய் சொல்லாத புனிதன், ஏகபத்திரி விரதன் யாராயிலும் பூலோகத்தின் கண் இருக்கின்றாரா என்ற ஐயப்பாடு. ஐயப்பாடு. ஆமா. நாராயணா, அவரேசா, நீ கேட்ட கேள்விக்கு இந்த அவையின் கண் இதற்கு பதில் சொல்லுகின்ற திறமை, திறமை, அந்த பெருமை, அந்த பெருமை யாரை சார்ந்தது தெரியுமா? யாரை? இதோ அமர்ந்திருக்கிறாரே இந்த வசிஷ்ட மகன். நீங்கள் தான் என் சந்தேகத்தை தீர்க்க. பொய் சொல்லாத புனிதன், தன்னுடைய மனைவியை தவிர வேறொரு பெண்ணை ஏறெடுத்து பார்க்காதவன், தாயாகவும் தமக்கையாகவும் நினைக்கக்கூடியவன் என்னுடைய சீரன். அயோத்தி நாட்டு ஆளுடைய திருச்செங்க மன்னரின் மகன் அரிச்சந்திரன் ஒருவனே. சந்தேகம் தீர்ந்து விட்டது. சந்தேகம் தீர்த்த இந்த மகானுக்கு வசிஷ்டமா முனிவருக்கு என்னால்
என்ன அகம்பாவம் என்ன மமதை அடேங்க வைக்கிறா உலகிலே போய் சொல்லாத புனிதன் ஏகபத்தினி விரதன் தன் மனைவி